पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்று சனி ராகு ஆகிய 2 கிரகங்களையும் பார்க்குறாரு. அதே நேரம் உங்கள் ராசியிலேயே சகாயஸ்தான அதிபதி புதன் சஞ்சரிக்கிறார். எனவே ஒரு புறம் வெற்றி வாய்ப்புகள்லாம் வீடு தேடி வந்தாலும் மறுபுறம் தன விரயங்களும் தடைகளும் வந்து கொண்டே இருக்கும். எதையும் மன தெளிவோடு செய்ய முடியாது. செவ்வாய் சனி பார்வை இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகளும் மன போராட்டங்களும் அதிகரிக்கும். எனவே தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து செய்கிறது நல்லது. அடுத்தது ரிஷபம் புதன். இந்த வைகாசி மாதம் 2ஆம் தேதி ரிஷபராசிக்குள்ள புதன் வர்றாரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதன் விளைவாக பிள்ளைகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படும். படித்து முடித்து பிள்ளைகள் இருந்தால் வேலைக்கு கிடைக்க எடுத்த முயற்சியெல்லாம் பலன் தருங்க. கல்யாண வாய்ப்புக்காக காத்திருந்தவங்களுக்கு அது கைகூடும். அரசு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளம் வாங்குவதற்கான அறிகுறிகளாம் தென்படுங்க. அடுத்தது மேசம் சுக்கிரன். இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் வைகாசி 17ஆம் தேதி அதாவது உங்கள் ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. இதன் விளைவாக பொருளாதார நிலை உயருங்க. புதிய வாய்ப்புகள்லாம் தானாக சேரும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. வெற்றிக்குரிய தகவல்கள் அதிகமாக வரும் நேரம் இது. இல்லத்தில் மங்கள யோசை கேட்கும் சூழல்லாம் உருவாக ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அயல்நாடு செல்லும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. மிதுனம் புதனுக்கு சொந்த வீடாகும். மேலும் அங்குள்ள குருவோடு அவர் இணைந்து செயல்படுவதால் புதிய திட்டங்களை தீட்டி வெற்றியை நீங்கள் காண்பீங்க. புனித பயணங்கள் அதிகரிக்க புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. உங்கள் ஜீவனஸ்தான அதிபதியும் புதன் விளங்குறதுனால நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றிலாம் கிடைக்குமுங்க.
புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கும், வேலையிலிருந்து விடுபட்டு விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயதொழில் தொடங்க நினைத்தவங்களுக்கும் சாதகமான நேரம் இது. செவ்வாய் சனி பார்வை மாத தொடக்கம் முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி வரை கடகத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் செவ்வாய் வந்து கும்பசனியை பார்க்குறாரு. வைகாசி 25ஆம் தேதி முதல் மாத கடைசி வரை சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சப்தம பார்வையாக கும்பசனியை பார்க்குறாருங்க. இந்த காலகட்டத்தில் உடன்பிறப்புகள் வழியில் பிரச்சனைகள் வரலாம். என்ன இருந்தாலும் இந்த காலத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். சில காரியங்கள் எதிர்பார்த்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக இருக்க போகுது. அமைதியும் நிதானமும் தேவைப்படும் நேரம் இது. இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடும் தேவைங்க. சிம்மம் செவ்வாய் அடுத்தது. இதுவரை நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்த செவ்வாய் வைகாசி 25ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போயிட்டு சஞ்சரிக்கிறாரு. அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு ஆகிய 2 கிரகங்களையும் பார்க்குறாரு. இந்த நேரத்தில் மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். மகிழ்ச்சியை குறைக்கும் தகவல்கள் வரலாம். எதிர்மறை சிந்தனைகள் கூட. எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. புத்தரஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பிள்ளைகள் வழியிலும் சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அவங்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. வாசல் தேடி வந்த வரன்கள் திரும்பி போகலாம். சேமிப்புகள்லாம் கரையலாம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் கிடைக்குமுங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு ஏற்ற இறக்க நிலை காணப்படும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இலாக்கா மாற்றம் உண்டு. கலைஞர்கள் கௌரவிக்கப்படுவாங்க. மாணவ மாணவிகளுக்கு நினைவுத்திறன் கூடும். பெண்களுக்கு சுப செலவுகள் அதிகரிக்கும். சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும். இந்த மாதம் துர்க்கை வழிபாடு துயரங்களை போக்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் மே 17, 18, 27, 31, ஜூன் 1, 12, 13, 14. மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.